இறைவா, என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? உடன் பிறந்த அண்ணனை பிரிந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்து யாருமற்ற அனாதையாக இந்த அரவம் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு மேற்பட்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறார். அச்சோ, நான் மட்டும் வராமல் இருந்தால் இந்நேரம் உயிரே பறிபோயிருக்கும். அம்மா, எதற்காக அவசரப்பட்டு உயிரை திறக்க துணிந்துட்டீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் அல்ல. இந்த உலகத்தில் நான் சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவளா? அம்மா, துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இருந்து விட்டார். இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாது. யாருக்குதான் துன்பம் இல்லை? ஏழைக்கும் துன்பம் இருக்கிறது, பணக்காரனுக்கும் துன்பம் இருக்கிறது, உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்கின்றது, தாழ்ந்தவனுக்கும் துன்பம் இருக்கின்றது. ஏன் நம்ம படித்தாது அந்த ஆண்டவனுக்கே 1000 துன்பம் இருக்கிறது. துன்பத்தை கண்டு துவண்டு விடக் கூடாதுமா. நீ யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால் முடிந்த உதவிக்கு செய்யறமா. ஐயா, நான் யார் தெரியுமா? யார் நீங்க? நான் ஒரு நாட்டு இளவரசி. ஒரு நாட்டின் இளவரசியா? ஒரு நாட்டின் இளவரசிக்கு இந்த நிலையா? ஆமா, எந்த நாடு? ஐயா, இதோ தெரிகின்றது மகேந்திராபுரி நாடு. அந்த மகேந்திராபுரி நாட்டு இளவரசி. என்னுடைய பெயர் தான் நீ என்னை காப்பாற்ற வேண்டும். யாருடைய முகத்தை வெடிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ உன்னுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், உன்னோடு நான் பேச வேண்டும். பாவிதான் சாக போன உயிரை காப்பாற்ற நான் பாவிதான். என்ன சொல்லி குற்றம் கிடையாதுமா. நாட்டுல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. நல்லவனுக்கு எங்க காலம் இருக்குது? முள்ள மாதிரி முடிச்சவனுக்கு தான் காலமா இருக்குது. நல்லவனுக்கு எங்க காலம் இருக்கு? அடி பாவி, உன்னையா நான் காப்பாற்றிருக்கணும். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த படுபாவியை காப்பாற்றி நிற்கும் போது என் மனமானது வெடிக்குதடி. உன்னால் தான் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமையே வந்தது. உன் ஒருவனால் மட்டும்தான். என்னால் உனக்கு இந்த நிலையா? ஆமா, உடைய முகத்தை கூட நான் பார்த்ததே கிடையாது. என்னால் எப்படி உனக்கு இந்த நிலை வந்தது? எப்படி தெரியுமா? முன்பொரு சமயத்திலே உன்னுடைய தங்கையை இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று நீதிமன்றத்துக்கு உன்னுடைய தங்கையை கொண்டு வந்து என் தந்தை இடத்தில் நீதி கேட்டாய். என்னுடைய தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று அன்று என் குடும்பத்திற்கு நீ பெருத்த சாபத்தை கொடுத்தாயே. அன்று இந்த ஏழை கொடுத்த சாபம் என்று பழித்து விட்டது. அப்பாவி, செய்யாத தவறுக்கு இந்த பாவி நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் சூழ்ச்சி செய்து பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொண்டு விட்டான். நான் தான் கொலை செய்தேன் என்று என் மீது மீன்படி சுமத்தி என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடு இந்த ஆர்வம் காற்றுக்கு என்ன அடித்து துரத்து விட்டார்களடா. அனைத்திற்கு காரணம் ஒருவன் தானே. உன்னால் தான் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமையே வந்தது. எனது உடைய தந்தை இறந்து விட்டாரா? உன் தந்தை செத்துட்டானா? அன்று இந்த ஏழை கொடுத்த சாபம் என்று பழித்து விட்டது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு நாட்டு மன்னன் நீதி நியாயத்தை பற்றி பேச வேண்டும். அவனுக்கு நீதியும் தெரியல, நியாயமும் தெரியல. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பல முறை எடுத்து கூறியோ நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் என்னை உதாசனப்படுத்தி விட்டான். உடைய தந்தை என் ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை எப்படியெல்லாம் வளர்த்தண்டி. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த என் பச்சை மண்ணை அந்த படுபாவி சீரழித்து கொலை செய்து விட்டான். என் ஒரே தங்கையை பிரிந்து எப்படி மன வேதனையோடு இருக்கின்றேனோ அதே போன்று என் வயிறிலிருந்து சாபத்தை கொடுத்தேன். நாட்டை இருந்து, நாட்டு மக்களை இருந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து, கட்டிய மனைவியை இழந்து நடு வீதிக்கு அனாதையாக போக வேண்டும். அப்படிதான் சாபத்தை கொடுத்த இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்னாபனமாகி விட்டது. இனி முதல் கொண்டு நீ எக்கேடு கட்டது கவலை கிடையாது. போடு. சற்று இல்லைங்கள் ஐயா, அது மட்டுமா? நீதிமன்றத்தில் உன்னுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. உன் மீது நான் ஆசைப்பட்டேனா? உன் மீது நான் காதல் மோகம் கொண்டேனா? இப்படியெல்லாம் பழி சுமத்தி விட்டான் இந்நாட்டு அமைச்சர் கருணாகம். அன்று அவன் கூறிய வார்த்தை இன்று உண்மையாக வேண்டும். புரியலையே? புரியல?
இங்க பாருங்கள் ஐயா, உடன் பிறந்த அண்ணனை பிரிந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இழந்து யாருமற்ற அனாதையாக இந்த அரவம் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். இந்த உலகத்தில் யாருக்காக உயிர் வாழ வேண்டும், யாருக்காகவும் உயிர் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மலைவச்சிக்கு வந்து என் உயிரையும் விட துணிந்தேன். அப்படி என் உயிரை விடும் சமயத்தில் ஐயா என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அதனால என்னங்க தங்களிடத்தில் ஒன்று கேட்பேன். இவ்வளவு நேரம் வாடா போடான்னு சொல்லிட்டு இப்ப என்னங்களா என் உயிரை காப்பாற்றுறீங்கல்ல, ஒரு மரியாதை. தங்களிடத்தில் ஒன்று கேட்பேன், என்னை நீங்கள் தவறாக என்ன வேண்டாம். நானே ஒரு அன்னக்காவடி, ஏதாவது கிடைப்பதை கொடுத்து ஏதோ மரத்தையில போட்டு காலத்தை பேசுகிறேன். என்னன்னா என்ன இது கேட்டா கொடுக்குறதுக்கு. அன்னக்காவடினா என்ன? எதுவுமே இல்லாதவன். அப்படியா? இதுதான் விளக்கம். என்னங்க என் உயிரை காப்பாற்றினேன் அல்லவா? காப்பாற்றினதா? இங்க பாருங்க, என் உடல் பொருள் ஐயோ ஆவி இணைத்தும் ஏன் என் வாழ்வை விளக்காது. இங்கு வந்ததே தவறாகிவிட்டது, உன்னை காப்பாற்றியதே தவறா போய்விட்டது. உன்னுடைய வாழ்வே எனக்கா? யார்? ஒரு நாட்டு இளவரசி. என்ன கோட்டையிலே குதூகலமா வாழ வேண்டியவள் ஒரு நாட்டு இளவரசி. நானோ சாதாரண ஏழை. உனக்கு எனக்கு பொருத்தம் வருமா? இங்க பாருங்க, முன்பொரு சமயத்தில் நாட்டு இளவரசியாக இருந்தேன். அது ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இப்பொழுது அனைத்தையும் இழந்து பாருங்க, உங்களை போல கேள்விக்குடியில் சென்றவள் போல் தான் இருக்கின்றேன். நிச்சயமாக வாழ்ந்தால் முன்னோடு, இல்லையென்றால் இந்த மண்ணோடு மாண்டு அடித்து விடுவேன். என்னால் தான் உன்னை பழி சுமத்தி நாட்டை விட்டே துரத்தி விட்டார்களா? இதை நினைக்கும் போது என் மனமானது வருத்தமா இருக்கின்றது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. என்ன உனக்கு இந்த நிலை வந்ததை நினைக்கும் போது என் மனமானது வெடிக்கின்றது. வெடிக்க வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம் என்ற மன வேதனையோடு வந்தேன். என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையை வளமாக்க வந்த வண்டிக்குள்ளே உண்மையை நேசிக்கிறாயா? ஆமாங்க, வாழ்ந்தால் உன்னோடு வாழ வேண்டும். திருமணம் செய்து எல்லார வாழ்க்கையில் ஈடுபட்டு நம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். எவ்வித ஒரு குறைகளும் இருக்கவே கூடாது. கண்ணி, இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். ஏன் அப்ப இந்த ஜென்மத்துல புண்ணியம் செய்யலையா? கண்ணி என்னங்க மகேஸ்வரி, உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமே வாழ்ந்துங்க. எப்படி தெரியுமா? என்னங்க ராஜாவின்
ராஜாவின் பாவை ராணி பக்கம் கண்மூடி வைக்கும் கண்ணால் மயக்கும் ஏங்க இங்க வாங்க ஆசையில் விளைந்தே ராஜாவின் பாணி பக்கம் கண்ணோடு வைக்கும் பொன்மாலை மயக்கும் பொன்மாலை மயக்கும் பொன்மாலை மயக்கும் பார்த்ததையா உன்னை பார்த்ததும் இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். என் மனசு முழுதும் நீதான் இருக்க. இந்த வளத்தை விட அடுத்த வளத்தை ஒரு நாள் மாபெரும் சபையில் இருவருக்கு கள்ளக்காதல் சும்மா அரவன் காட்டிலே பார்த்தாயா இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சென்று இளவரசர் சொல்ல போகிறார். ஆனால் ஒன்று எனது அந்தரங்க சுற்றியெல்லாம் தெரிந்தவள் யார்? இந்நாட்டு மகாராணி அவள் உயிரோடு இருக்கவரை புறப்படு. தடைய முடியாது. இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டது அம்மா. இளவரசே, அமைச்சரே, முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன். என் தாய் இறந்து விட்டார்களே அமைச்சரே. இறந்து விட்டார்களா? அம்மாவை நாங்கத்தான் இறுதிச் சடங்கு முடித்து விட்டு வந்தோம். ஆனா இதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார்? உன் தந்தை இறப்பதற்கு காரணம் யார்? என் தங்கை எந்த சதிகாரி. உன் தாயார் இறப்பதற்கு காரணம் உன் தங்கைதான். என்ன சொல்கின்றாய்? அரவன் காட்டிலே யார் இறக்கவில்லையா சதிகாரி? இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதோ வா, பாடல் ஓசை கேட்கிறது. இதை கேள்விப்பட்ட உங்கள் தாயார் மாரடைப்பால் இறந்து விட்டார். அமைச்சரே, இப்போது அரவங்காடு செல்கின்றேன். அவர்கள் இருவரையும் நான் கொன்று விட்டு வருகின்றேன். ஆனால் ஒன்று, இப்போது என் நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். என் நாட்டை ஆளுவதற்கு வர வேண்டும் அல்லவா? என் நாட்டை யாரை ஒப்பிட்டு பார்த்தவர் நீ தொடங்காது. நான் சென்று அவனை கொண்டு நான் வென்றவர் வரைக்கும் என் நாட்டை சீரம் சிறப்போடு பார்த்து புறப்படுகின்றேன். சக்க போடு போடு ராஜா, எங்க காட்டுல மழை பெய்யுது. வெற்றி மாலை கிடைத்து விட்டது எனக்கு. ஐயா, இந்த மாலை அணிவதற்காக எத்தனை ஆண்டு காலமாக இருந்தேனா? ஐயா, உனக்கு மாலை போட்டுட்டாக ஆமாண்டா. உன்னை போதிக்கணுமா எரிக்கணுமா? ஏய், அவர்களை அரவங்காடு வருகிற வெள்ளிக்கிழமை விளக்கு மணி முடிச்சு விடா. புறப்படு. ராஜாவின்
தெரிகிறதே, ஆ? இதுதான் கழுகுமலை காடு. அப்படியா? ஆமாண்டி. அந்த கழுகுமலை காட்டுல எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அப்படியாம்மா? ஆமாண்டி. அம்மா சரி, இருந்தாலும் இதோ தெரிகிறதே பலவள சோலை. அப்படியா? பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். ஏண்டி ரோஜா, அக்கா சொல்லு பார்க்கலாம். எப்படி தெரியுமா? செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் இந்த மனசு துடிக்குது மனதிலே செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் செடிக்கிட்டு காடுதையா இந்த மனசு கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே அண்ணமே செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் தெரிஞ்சிட்டு பாடுதையா இந்த மனசு என்னையா செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சேன் தெரிஞ்சிட்டு பாடுதையா இந்த மனசு ஏண்டி, அம்மா பாடிக்கொண்டு பாடிக்கொண்டு நேரம் பார்த்தீங்களா? இது உடம்புல அசுத்தமா இருக்குது. அப்படியா? ஆமாண்டி. அப்படியா? அதோ தெரியல நீரோடை. அப்படியா? அப்படி குளிக்கலாமா? அப்படியா இருக்குமா? ஏண்டி, அம்மா அழகான நீரோடை ஆ? பார்த்தாயா? மான்கள் ஓடுவதும் ஓடுவது பூக்கள் பூவதும் பூவதும். பசுகள் நீங்காது பாடுவதும் ஆஹா. எவ்வளவு அழகா தெரியுமா? நெத்தியிலே வெள்ளப்பூ, வச்சுக்கிட்டே யுத்தப்பட்டு
அவளை தேடி அவளை கொண்டு விட்டு நான் திரும்ப வேண்டும். புறப்பட நான் இருக்கிறேன்.